கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்கு துதிகளை சேர்க்க கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கின்றார். சூழ்நிலையின் காரணமாக காணொளி வாயிலாக நாம் ஆராதிக்க போகின்றோம், ஆராதனையிலே பங்கு கொள்ள போகின்றோம். அனைவரையும் குருவானவர்கள் சார்பாக அழைக்கின்றேன். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய நாமத்திற்கு துதிகளை மகிமையை சேர்க்க நிற்கிறவே பாராட்டும். வந்திருக்கின்ற இந்த ஆராதனையை பங்கு கொள்கின்ற ஒருவரின் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசனத்தினாலே நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 2வது பாடலை பாடுகிறோம். பாமாலை 2, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சுடரே கரம் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கூட்டி எங்கள் மானு கேளும் பிதாவினது ஆசன தோழாயிரங்கோ நித்ய பிதாவின் மாயில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீ அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 20 வசனங்கள் 24 முதல் 29 வரை. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட வேதபடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு சில குறிப்புகளை பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, கிறிஸ்துவே ஆண்டவரும் இறைவனும் என்று அறிக்கை இடுதல். கிறிஸ்துவே ஆண்டவரும் இறைவனும் என்று அறிக்கை இடுதல். வாசிக்க கேட்ட யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்டோம். அங்கே நாம் பார்க்கின்றோம், தோமாவை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளிலே சாயங்கால வேளையிலே பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் காணப்பட்ட சீஷர்கள் மத்தியிலே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த வேளையிலே தோமா அவர்களுடன் இல்லை. அது முதலாவது தரிசனம். இப்பொழுது வாசிக்க கேட்ட பகுதியில் உள்ள ஆண்டவருடைய தரிசனத்திலே தோமாவும் உடன் இருந்தார். ஆனால் இது இரண்டாவது தரிசனம். முதலாவது தரிசனத்தில் அவர் மற்ற சீஷர்களுக்கும் அங்கே கூடியிருந்தவர்களுக்கும் தந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்த மகனாக காணப்படுகின்றான். அதனால்தான் சீஷர்கள் அவரிடத்திலே சொன்ன பொழுது அதை நம்ப மறுக்கின்றான். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது தோமா நம்ப மறுக்கின்றான், சந்தேகப்படுகின்றான். சந்தேகப்படுவது என்பது அது அவிசுவாச காரியம் அல்ல. நம்பிக்கையற்ற தன்மையை விளக்குவதற்காக அங்கே நமக்கு போடப்படவில்லை. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி இந்த இடத்திலும் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் என்று சொல்லும் பொழுது அது பாரம்பரிய வாழ்த்துதல், யூதர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற பாரம்பரிய வாழ்த்துதலாக, வாழ்த்து செய்தியாக காணப்படுகிறது என்று பார்க்கின்றோம். தோமா என்று சொல்லும் பொழுது அது அரமேய மொழியிலும், திதிமு என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க மொழியிலும் 2 வார்த்தைகளிலே சொல்லப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் இரட்டை. 2 நிலைகளிலும் காணப்படுகின்றவன். ஆனால் 2 வார்த்தைக்கும் அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். தோமா என்றாலும் திதிமு என்றாலும் இரட்டை என்று பொருள். 2 நிலையில் காணப்படுகின்றவன் தைரியசாலியாக காணப்படுகின்றான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம் ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம். முதல் குறிப்பு, தோமாவின் தவறு. தோமாவின் தவறு, தாமஸ் மிஸ்டேக். அவருடைய தவறு என்ன? அந்த முதல் தரிசனத்திலே சீசர்கள் கூடியிருந்த அந்த கூடுகையிலே அவர் அந்த கூடுகையிலே ஐக்கியத்திலே காணப்படாமல் இருந்தான். அந்த ஐக்கியத்திற்குள் காணப்படவில்லை. ஒருவேளை ஒரு வாரத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் 2-3 நாட்களுக்கு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வுகள், உயிர்த்தெழுந்த அன்று உயிர்த்தெழுந்த அந்த மாலை வேளையிலே சந்தித்த அந்த ஐக்கியத்திலே அவன் பங்கு பெறாததினாலே அவன் உயிர்த்தெழுதலை கேள்விப்படாதவனாக, தொய் உண்டவனாக, டிசப்பாயின்ட்மெண்ட் உள்ள மகனாக எங்கேயோ சென்றிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்திலே அவன் தொழுகையிலே அந்த ஐக்கியத்திலே காணப்படவில்லை. சந்தேகத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு அவன் ஒருவேளை விலகி சென்றிருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இது இந்த நாட்களிலே நமக்கும் ஒரு எச்சரிப்பாக அமைகிறது. எபிரேயர்
10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் எபிரேயர் நிருபத்திலே எழுதுகின்றார். அங்கே பார்க்கின்றோம், அவருக்கு இருந்த துக்கம் அல்லது மனபாரம், பயம், இல்லாவிட்டால் ஒரு விதமான டிஸ்கரேஜ்மெண்ட், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இவ்வாறாக கொலை செய்து விட்டார்களே, மரித்து போய்விட்டாரே என்ற எண்ணத்தோடு கவலையோடு காணப்பட்டிருக்கலாம். அதனால் அந்த கூடுகையிலே கலந்து கொள்ளாமல் விலகி சென்றிருக்கலாம். அநேக வேளைகளில் நாமும் இப்படிப்பட்ட ஒரு கவலை நிறைந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெறும் பொழுது தனிமையை விரும்புகின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம், தோமாவை போல் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஜெப ஐக்கியத்திலே உள்ள நபர்களோடு, பரிசுத்தவான்களோடு கூடியிருக்க வேண்டும். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவாதி தேவன் வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாக முதல் தரிசனத்திலும் தோமா காணப்பட்டிருந்தார் என்றால் அங்கே அவர்களுக்கு சமாதானம், அழைப்பு, ஊழியத்தின் பாதைகளை பலப்படுத்தப்படுதல், பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுப்புகின்றார். நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ மன்னிப்பு என்று அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகின்றார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை முதல் தரிசனத்தை பெற்ற மற்ற சீசர்களைப் போல தோமா பெறாமல் அதை இழந்தவனாக காணப்படுகின்றார். கடவுளுடைய பிள்ளைகள் கூடுகின்ற இடத்திலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. சபை கூடி வருவதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதும் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான பலத்தினை இன்னும் அதிகரிக்கின்றதாக காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 14:26 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நாம் கூடி வந்திருக்கின்ற வேளையிலே சங்கீதங்களினால் பாட வேண்டும், தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும், போதகம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எபேசியர் 5:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாம் புத்தி சொல்கின்ற வேளையிலே ஒருவேளை மன தளர்வுகள், பயம், துக்கம், துயரம், போராட்டம் காணப்படுமாயின் அதிலிருந்து நாம் மீள்வதற்கு அது ஒரு உகந்த கருவியாக பயன்படும். அங்கே இருக்கின்ற பரிசுத்தவான்களோடு நம்முடைய பிரச்சனைகளை நாம் எடுத்து கூறும் பொழுது ஆறுதலான வார்த்தைகள், தேவ வார்த்தைகளின் மூலமாக நம்மை பலப்படுத்துவதற்கு அவர்கள் அந்த கூடுகை நமக்கு உதவும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. இரண்டாவது பார்க்கின்றோம், தோமாவின் அவநம்பிக்கை, நம்பிக்கையின்மை. தாமஸ் அன்பிலிவ், அவனுடைய அவநம்பிக்கை எதை காட்டுகின்றது என்றால் சந்தேகத்தை காட்டுகின்றது. அவன் சந்தேகப்பட்டானே ஒழிய அந்த சந்தேகத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதில் உண்மை இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள அவன் சந்தேகப்படுகின்றான். ஆனால் அவன் முழுவதுமாக நம்பாமல் இல்லை. ஏனென்றால் அவன் 12 சீசர்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே உலா வந்தவன், தைரியம் மிகுந்தவன் என்று வேதம் சொல்கிறது. இதே யோவான் 11:16 நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவும் வாருங்கள் என்றான். அவரோடு சென்று மரிக்கும் அளவுக்கு அவன் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான், விசுவாசம் வைத்திருந்தான், நேசித்தான், அன்பு செலுத்தினான். அப்படிப்பட்ட மகன் அநேக வேளைகளிலே நேரடியாக அவரிடமே கேள்வி கேட்டு அதை தெளிவுபடுத்துகின்ற மகனாகவும் தோமாவாகவும் காணப்பட்டான். யோவான் 14:5 பார்க்கும் பொழுது, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொன்னான். நாங்கள் வழியை எப்படி அறிவோம் என்று கேட்கிறார். அவராக தெளிவு பெறுவதற்கு அநேக இடங்களிலே சந்தேகத்தோடு கேள்வி கேட்கின்ற மகனாக காணப்படுகின்றான் என்று நமக்கு வேதம் தெளிவாக எச்சரிக்கை விடுக்கின்றது. இங்கே அவன் செய்த ஒரே தவறு, அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம் கூடுகையிலே, சீசர்கள் கூடியிருந்த வேளையிலே, உயிர்த்தெழுந்த நாள் அன்று சாயங்கால வேளையிலே அவன் எங்கேயோ சென்று விட்டான். ஒருவேளை தூரம் போனவனாக, இந்த ஐக்கியத்தை விரும்பாதவனாக, மனம் பதவ படைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இப்படி கொலை செய்யப்பட்டு மரித்து விட்டாரே, அவர் கூட இருக்கும்போது அவர் எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கின்றார். அதே போல அவர் சொன்ன காரியங்களையும் மறந்தவனாக காணப்படுகிறார். இந்த வேளையில அங்கே தோமாவின் அவநம்பிக்கை என்று சொல்லும் பொழுது 20ஆம் அதிகாரம் யோவான் 20:25 அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். சந்தேகம் தெளிவு பெறுவதற்காக அவன் அவ்வாறாக சொல்கின்றான் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது அவர் சொன்ன காரியங்களை மறந்து காணப்படுகின்றார். மத்தேயு 16:21 பார்க்கின்றோம், அவர் சீசர்களோடு ஊழியம் செய்யும் பொழுது நான் இவ்வாறாக பாடுபட வேண்டும், பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது நான் மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று அநேக முறை சொல்லியிருக்கின்றார். மத்தேயு 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். தாம் பாடுபட போவதும் சிலுவையில் அறையப் போவதும் மரிப்பதும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம் என்பதை சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் அவர்களோடு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் அதை மறந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து காட்சி அளித்த பொழுதும் அவர்கள் பயந்து முதல் நாள் தரிசனத்தை கண்ட அந்த மக்கள், அந்த சீசர்கள் 2வது தரிசனத்திலும் அதே போல் கதவுகளை அடைத்து உள்ளே இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. யோவான் 20:24-29 வரைக்கும் சொல்ல காரியங்கள். இஸ்ரவேல் மக்களும் அதே போல் அநேக வேளைகளிலே அவிசுவாசத்தினாலே முறுமுறுத்தார்கள். தேவன் அநேக வேளையிலே கோபமாக அவர்களுக்கு பதில் சொன்னார். ஆனாலும் மனம் இறங்கி அவர்களை மன்னித்தார். அதே போல தோமாவினுடைய அவநம்பிக்கையிலும் அவர் அவனை அந்த பயத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் இறங்கி வந்து 2வது தரிசனத்திலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக நான் சொன்னேன், தாமஸ் மிஸ்டேக், தோமாவின் தவறு. 2வதாக தாமஸ் அன்பிலீவ், தோமாவின் நம்பிக்கையின்மை. 3வதாக பார்க்கின்றோம் the Lord's patience, ஆண்டவரின் பொறுமை, the Lord's patience. அது யோவான் 20:27 பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நீடிய பொறுமை உடையவராக காணப்படுவார் என்பதை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்திற்கு அவர் இங்கே அதை உறுதிப்படுத்துகின்றார். மீண்டும் வந்து தான் நேசித்த சீசன், அவரோடு இருந்தவன் தெளிவு பெறுவதற்காக அவனுடைய சந்தேகத்திலே ஒரு நோக்கம் இருந்தது, உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இருந்தது. அதற்காக அவர் இறங்கி வந்து கையை நீட்டி கைகளை பார், விழாவிலே போடு என்று விழாவின் காயத்தை காட்டுகின்றார். அந்த வேளையிலே அவர் அவனுக்கு இருந்த பயத்தை நீக்குகின்றார். என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்தவர், நீடிய பொறுமை உள்ளவர். அதனாலதான் இன்று வரை நாம் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, கிருபையினால் நாம் நிலைநிறுத்தப்படுகின்றோம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அவர் கோபமுள்ளவராக, பொறுமை இல்லாதவராக, இரக்கம் இல்லாதவராக காணப்பட்டால் நாம் என்றைக்கோ அக்கினி கடலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருப்போம், அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கின்றவர்களாக காணப்படும். ஆனால் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக பிதா தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அந்த அன்பிலே நீடிய பொறுமை, எப்படியாவது இவர்களை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இழுத்து வர வேண்டும், என்ன நோக்கத்திற்காக நான் சிலுவையில் மரித்து உயிர்த்தேனோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றும் நம் மீது இரக்கம் உள்ளவர்களாக, நீடியம் பொறுமை உள்ளவராக காணப்படுகின்றார். காலம் சமீபமாயிருக்கிறது, நாம் அதை அறிந்தவர்களாக அவரை நோக்கி பார்த்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் பின்பாக செல்ல
நாம் அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 103, 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் இறங்கி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளுக்கு காணப்படுகின்ற வேளையிலே அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை விடுவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நான்காவதாக தாமஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், தோமாவின் நம்பிக்கையை அறிவித்தல். தோமா அவருடைய நீடிய பொறுமையை கண்ட தோமா, அவருடைய காயங்களை பார்த்த தோமா, விழாவிலே கைகளிலே 50 காயங்களையும் பார்த்த தோமா அங்கே நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகின்றான், அறிவித்திலும் தைரியமாக அறிவிக்கின்றான். என்ன சொல்கின்றான்? 28ஆம் வசனத்திலே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கின்றான். அங்கே அவர் சொன்ன பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொன்ன பொழுது அவர் அதை செய்யவில்லை. பார்த்த மாத்திரத்திலே அவர் அறிக்கை செய்கின்றார், என் ஆண்டவர் நீர்தான், என்னுடைய தேவன் நீர்தான் என்று. அது தன்னுடைய சொந்த ஜெபமாக ஏற்படுகின்றார். சொந்தத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் உரிமை பாராட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். இங்கே நாமும் உரிமை பாராட்டுவோம். இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அவன் ஏற்றுக்கொண்டது போலவே, ஓ லார்ட், மை காட் என்று, மை லார்ட் என்று சொல்லும் பொழுது அது இன்னொரு அர்த்தம், மாஸ்டர், எஜமான், எல்லாவற்றுக்கும் எல்லாமும் உடையவராக காணப்படுகின்றார், ஆதியும் அந்தமும் உடையவராக காணப்படுகின்றார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் அவர் மரித்து பிழைத்து உயிர்த்து இருக்கிறார் இன்று வரை. ரோமர் 14:9, ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று என்ன செய்தாராம்? ரோமர் நிருபத்திலே பவுல் அழகாக எடுத்துக் கூறுகின்றார். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும், மரித்து போனவர்கள் அவர்களுடைய மேலும், ஜீவனுள்ளோர் மேலும், இன்னும் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு, ஆண்டவர் என்று சொல்லும்போது வானத்தையும் பூமியையும் படைத்து ஆள்பவர் ஆக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நாமும் அவரை சொந்தமாக உரிமை பாராட்ட வேண்டும். என் ஆண்டவர், என் தேவன் என்று சொல்லும்போது அதற்குள்ளாக வைத்திருக்கின்ற அத்தனை ஆசீர்வாத பொக்கிஷங்களும் நமக்கு சொந்தமாக என்பது எந்த சந்தேகம் இல்லை. ஐந்தாவதாக த லார்ட்ஸ் ரிபுக், கடவுளின் கண்டிப்பு. அங்கே கண்டித்து உணர்த்துகின்றார், வார்த்தைகள் சொல்கின்றார். யோவான் 20:29, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ கண்டதினால விசுவாசப்பா, காணாம விசுவாசிக்கிறவங்க இன்னும் பாக்கியவான்கள். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். அவர்களோடு அவர் வாழ்ந்த காலங்களில் நாம் இல்லாவிட்டாலும் வேத வார்த்தைகளை நம்பி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்திற்கேற்ற விதத்திலே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, விசுவாசிக்கின்றவர்களாக, இந்த வார்த்தைகளை வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் விசுவாசிக்கின்றவர்களாக, வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கின்றவர்களாக காணப்படுகிறோம். அதே ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கிறது, பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். ரோமர் 10:17 அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி கேட்கின்ற பொழுது தெளிவை பெற வேண்டும் என்ற நோக்கோடு கேள்வி பெற வேண்டும். அவருடைய சந்தேகம் ஒரு நோக்கத்தோடு காணப்பட்டது. தோமாவுடைய சந்தேகத்தில் ஒரு நோக்கம் இருந்தது, உண்மையை தெரிந்து கொள்ள ஆவலாக. அவன் கண்ட மாத்திரத்திலே அதை பரிசோதித்து பார்க்கவில்லை, உடனே அறிக்கை செய்கின்றான் என்று பார்க்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று பார்க்கிறோம். இதே போல் வேதாந்தத்தில் அநேகர் தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்ட பொழுதும் காணாதவர்களாக அதை கேட்ட மாத்திரத்திலே விசுவாசித்திருக்கின்றார்கள். கன்னிமரியாள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, பிறப்பின் செய்தியை கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அறிவிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். 45ஆம் வசனம் அதற்கு பரிகாரமாக, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். ஆபிரகாமுடைய வாழ்விலும் அதே காரியம்.
எபிரேயர் 11:8 பார்க்கும்போது விசுவாசத்தினால் ஆபிரகாம் அவன் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போகும் இடத்தை அறியும், நான் சொல்லும் இடத்திற்கு செல் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் காணாமல் விசுவாசித்தான், விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். இன்றும் அவன் நமக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றான். கடவுளத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தை அவர் மீது வைக்கும் பொழுது, காணாமல் விசுவாசம் வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 6:47 சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே அதை உறுதிப்படுத்துகிறார். 2 முறை சொல்லி அவரிடத்தில் நாம் விசுவாசம், அவரை நம்பும் பொழுது நித்திய ஜீவன், முதல் ஆதாமின் மூலமாக இழந்த அந்த நித்திய ஜீவனை 2ஆம் ஆதாம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இலவசமாக சொந்த ரத்தத்தை அவர் கிரயமாக கொடுத்து நமக்கு இலவசமாக ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று சந்தேகம் இல்லை. அப்படி நாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கும் பொழுது யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம், அவருடைய பிள்ளைகளாக மாறும். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர் வைத்திருக்கின்ற சுதந்திரத்தில் அத்தனை ஆசீர்வாதங்கள், உண்மைக்குரிய மகிமைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்கள் நாமும் பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்ற காரியம், சந்தேகப்பட்டு காணப்பட்ட அவன் ஒரு ஆசீர்வாதத்தை, என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்கின்றான். மரித்தோரிலிருந்து ஒரு வாழ்வினை பெறுகின்றான், நித்திய ஜீவ வாழ்வினை பெறுகின்ற மகனாக மாற்றப்படுகின்றான். நாமும் இன்றைக்கு அநேக வேளைகளில் அவிசுவாசத்தின் காரணமாக மரித்து போய் காணப்படுகின்றோம், செத்த கிறிஸ்தவர்களாக காணப்படுகின்றோம். அவர்கள் விசுவாசம் நாம் வைக்கும் பொழுது அவருடைய பாடுகள், மரணங்கள், மரிப்பு, உயிர்ப்பு, இன்றும் பரிசுத்த ஆவியானவரை நாம் உட்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எதிர்த்திற்குள் அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் புரிந்து அறிந்து செயல்படும் போது நாம் மறுமைக்குரிய வாழ்வினை பெறுவோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தேகத்தை ஒருபோதும் தள்ளுவதில்லை. ஆனால் அந்த சந்தேகம் அவருடைய பார்வையில ஏற்புடையதாக காணப்பட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார், அதுக்குரிய வழியை நமக்கு காட்டுகின்றார். அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு எவ்வாறாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதை அவர் போதிக்கின்றார். நாம் சந்தேகப்படும் பொழுது தைரியமாக கேட்க வேண்டும். சில காரியங்கள் வேதாகமத்தில் காணப்படுகிற சந்தேகங்கள், அமைதலாக இருந்தோம் என்றால், அவிசுவாசியாகவே இருந்தோம் என்றால் நாம் தெளிவை ஒருபோதும் பெற முடியாது என்று சொல்லுங்கள். எனவே இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே யோவான் 20:24 முதல் 29 வருஷங்களில் உள்ள காரியங்களிலே 5 காரியங்களை பார்த்தோம். தாமஸ் மிஸ்டேக், முதலாவதாக தோமாவின் தவறு, இரண்டாவதாக தாமஸ் அன்பிலீவ், தோமாவின் அவநம்பிக்கை, மூன்றாவது நாம் பார்த்தோம் த லார்ட்ஸ் பேஷன்ஸ், ஆண்டவருடைய பொறுமை 27வது வசனத்திலே, நான்காவதாக தாமஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த், தோமாவின் நம்பிக்கை அங்கே பிரகடனப்படுத்தப்படுகிறது, அறிவிக்கப்படுகின்றது, உறுதிப்படுத்தப்படுகின்றது 28ஆம் வசனத்திலே, என் ஆண்டவரே என் தேவனே. ஐந்தாவதாக கடைசியாக த லார்ட்ஸ் ரிபுக், கடவுளின் கண்டிப்பு 29ஆம் வசனத்திலே பார்த்தோம். கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் எல்லாம் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். விசுவாசிப்போம், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்று இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபம். கர்த்தர் நமக்கு தந்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றே அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றமாக குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அனைவரையும் அர்ப்பணிப்போம்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாய நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவது. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேஷால வாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமீன்.